இப்போதும் நான் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் சொல்கிறோம், தேவனுடைய சத்தத்துக்குள் கடந்து செல்லுவோம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆம், இங்கு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் நாம் தொடர்ந்து கர்த்தர் சத்தியம் என்கிற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த மாதம் சத்தியத்தின் மாதம் என்று கர்த்தர் சொன்னார். ஆனபடினால் எவ்வளவு வாசித்தாலும் சலித்தாலும் அந்த சத்தியத்தை விட்டு வெளியே போகாமல் சத்தியத்தை குறித்தே திரும்ப திரும்ப தொடர்ந்து நாம் கவனித்தும் கேட்டும் படித்தும் வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியம் 3 காரணங்களை கொண்டதும் 3 ஆழங்களை கொண்டதுமாய் இருக்கிறது. அந்த 3 காரணங்கள் அல்லது 3 ஆழங்களை கொண்ட அந்த சத்தியம் எது? அந்த 1 யோவான் 2:27 இவ்விதமாய் சொல்லுகிறது, அது சத்தியமாய் இருக்கிறது. எது சத்தியமாய் இருக்கிறது? தேவன் நம்மீது வைத்திருக்கிற அபிஷேகத்துக்கு பேர் சத்தியம் என்று பெயராம். அந்த அபிஷேகம், கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை, அந்த நல்ல பரிசுத்த ஆவி, அந்த கர்த்தருடைய ஆவி, அந்த தேற்றவாளனுடைய ஆவி, அந்த மகிமையின் ஆவி, இது எல்லாமே அந்த பரிசுத்த ஆவிக்கு பெயர் சத்தியம் என்கிற பெயராம். அப்போ அந்த பரிசுத்தாவியை குறித்து சொல்லும் போது, அந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும் போது, அது சத்தியமாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த சத்தியத்திலே நான் சொன்ன 3 காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லி, அந்த 3 காரணங்கள் என்னவென்று சொன்னால், அந்த 1 யோவான் அந்த 2:27 சத்தியமாய் இருக்கிறது என்ற வார்த்தையிலே அடுத்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, பொய் அல்ல என்று சொல்லி. பொய் அல்ல அப்படின்னாக்கா அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்திலே பொய் என்பது கிடையாது. திரும்பவும் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் ஒரு சத்தியம் கிடைக்கிறது, தேவனால் ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடு வருகிறது. அந்த சத்தியத்துக்குள் நாம் போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய சத்தியத்தில் என்றைக்கும் பொய் இருக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் போது, இந்த சத்தியம் என்று சொல்லப்படுவது அது பொய் அல்ல, அது உண்மை என்று சொல்லுகிறார். இந்த பொய் அல்ல என்றால் அது எதை குறிக்கிறது? அதற்கு வேதத்திலே அழகான ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 1:20. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாய் நிச்சயமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்பது முதலாவது பொய் அல்ல. அந்த பொய் அல்ல என்ற என்ன அர்த்தம்? அது தேவனுக்கு முன்பாக நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. எது? சத்தியம்.
அப்ப அந்த சத்தியம் பொய் அல்ல என்று சொன்னால், அது தேவனுக்கு முன்பாக நிச்சயமானது என்று சொன்னால், அந்த சத்தியத்தை போதிக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. தேவனுடைய வேதத்தை பேசுகிறவர்கள் பொய் பேசக்கூடாது. தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற அல்லது நடக்க விரும்புகிற உத்தம மார்க்கத்தார் என்ன செய்யக்கூடாது? பொய்க்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு மெய் எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ அதை விட அதிக அளவுக்கு பொய் பேசப்படுகிறது. இன்னைக்கு பொய் என்பது அது ஒரு பாவமில்லாத ஒரு காரியமாய் மாறிவிட்டது. பொய் என்பது அது ஒரு தவறில்லாத சம்பவமாய் மாறிவிட்டது. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். உலகத்தான் பேசுகிற பொய்யை விட இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பேசுகிற பொய் தான் ரொம்ப அதிகமாய் இருக்கு. அந்நியர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள் பேசுகிற பொய் ஏறத்தாழ 25% இருக்கிறது என்று சொன்னா, கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள் பேசுகிற பொய் தான் 50%க்கு மேலாயிருக்கு. அதுல அது என்னெல்லாம் பொய்? சும்மா உதாரணத்துக்கு 1-2 சொல்லுகிறேன். இப்ப நீங்க யாரோ எனக்கு போன் பண்றீங்க, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பேசி முடிக்கும் போது சொல்ல, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்னது உண்மை. ஆனா அதன் பின்பு நான் ஜெபித்தால் மட்டும்தான் அது உண்மை. ஆனா நம்ம தான் சொல்லிட்டோமே, அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, அந்த விவாதம் முடிஞ்சிச்சு, இனி உட்கார்ந்து ஒண்ணு ஜெபிக்க வேண்டியதில்லைன்னு ஜெபிக்காம இருந்துட்டா, நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையே ஒரு பொய்யாய் மாறிவிடுகிறது. 2வது, சிலருக்கு வாழ்க்கையில சிக்கல்ல இருப்பாங்க, ஒரு குழப்பத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு சோதனையில் இருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாட்டி பயங்கர ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருப்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணேன், என்னது ஐயாட்டது போன் வருது, சரி ஆச்சரியமா இருக்கு, எடுத்து பேசுவோம். அப்ப நான் கேட்கிறேன், ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. உடனே நீங்க சொல்றீங்க, ஆமா ஐயா நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறேன். ஆனா நீங்க என் போன் கால் வர்றதுக்கு முன்னாடிதான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க, ஒரே ஒரீடா இருந்தீங்க, ஒரு ஃப்ரீ மைண்ட் இல்ல. ஆனா நான் போன் பண்ண உடனே என்ன சொல்றீங்க, நான் நல்லா இருக்கிறையா அப்படின்னு. அப்போ இது ஊழியக்காரனை திருப்திப்படுத்துவதற்காக சொன்னாலும் உண்மை நிலை என்னன்னா அது ஒரு பொய். இப்படிதான் நிறைய காரியத்தை சின்ன 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 காரியத்தை பொய் பேசிட்டு. இதுல இன்னொரு பொய் பாருங்களேன், இது நிறைய இடத்துல நம்ம ஊழியத்தில் நடக்கிற ஒரு மெய்யான பொய். என்ன பொய்? இப்போ தினந்தோறும் ஆராதனைக்கு வந்தாச்சு, ஆப் ஓபன் பண்ணியாச்சு, இங்கே அந்நிய பாஷை ஜெபம் நடக்குது, சொத்தம் நடக்குது, செய்தி போயிட்டு இருக்கும் போதே ஊழியக்காரர் சொல்றாரு, எல்லாரும் ஜெபத்தோடு இங்க கவனிங்க, தேவையில்லாத இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் காதுல விழுகுது, அதுவும் காதுல ஏத்துக்கிட்டு இங்கு தேவனுடைய செய்தியை கவனிக்காம அங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த வேலை பார்த்துக்கிட்டே அல்லது வேற எதுலயாவது கவனத்துல இருந்துகிட்டு தான் இதை கேட்கிறோம். இப்ப இதுவுமே என்ன ஆகிறது? தேவனுடைய சமூகத்திலேயே அப்பட்டமான பொய்யாய் மாறுது. இதுல அதிகாலை இருட்டோட ஜெப ஊழியத்துல பாத்தீங்கன்னா இதை விட பெரிய பொய் நிறைய தினம் நடக்குது. அது என்ன இருட்டோட ஜெபத்தில் நிறைய பொய் தினம் நடக்குது அப்படின்னாக்கா, காலையில 3 மணிக்கு அழகா வந்துருவாங்க, ஏஞ்சிருவாங்க, ஹலோ சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்ட்டுவாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 4ஆம் வானம், 5ஆம் வானம், 7ஆம் வானம், 12ஆம் வானம், 15ஆம் வானம் அப்படி போயிட்டே இருப்பாங்க. இங்க ஊழியக்காரர் அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, வசனம் சொல்லிட்டு இருப்பாரு, அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாரு, சோத்திரம் பண்ணிட்டு இருப்பாரு, கத்திட்டு இருப்பாரு. இவங்க அழகா தொகுதுல சரி பகல்ல திடீர்னு போன் பண்ணிட்டு, சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், கால் பேருக்கு வந்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அவன் பாசவே வந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்றோம். சரி பேர்ல என்ன நடந்துச்சு? உடனே தலையை சொரிகிறது.
இப்போ இருட்டோட ஜனத்துல இது ஒரு பொய். இது எல்லாமே பாருங்க, தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்றோம். சத்தியத்தை தான் பேசுறோம், சத்தியத்தை தான் கேட்கிறோம், சத்தியத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா சத்தியத்துக்காக எல்லாம் செஞ்சுட்டு அதுல ஒரு பக்கத்துல பொய்யையும் வஸ்திரமா அணிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பொய் இருந்தாலே அங்க சத்தியம் இல்லை என்று அர்த்தம். எதற்காக பொய் பேச வேண்டும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சினிமா பார்த்தேன். அந்த சினிமா படத்துடைய பேர் ஹரிச்சந்திரன். அந்த காலத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அவன் பேர் ஹரிச்சந்திரன். அவன் எந்த நிலைமை வந்தாலும் நெருப்ப வச்சு சுட்டு போட்டாலும் பொய்யே பேச மாட்டான், மெய்ய மட்டும்தான் பேசுவான். அந்த மெய்ய மட்டும் பேசி பொய் பேசாததுனால அவன் நிறைய பிரச்சனையை சந்திப்பான், போராட்டத்தை சந்திப்பான். ஒரு கட்டம் வரும்போது அவனை ஆஸ்திரியை இழப்பான், மெய்யுக்காக அவன் சொத்துக்களை இழப்பான். கடைசியில மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து சுடுகாட்டுல வெட்டியானா இருந்து பெணம் எரிக்கிறவனா மாறிடுவான். அப்பயும் அவன் என்ன சொல்லுவான்னா, சத்துருவம் பொய்யே பேச மாட்டான், உண்மையதான் பேசுவான். அப்போ ஒரு காலத்துல பொய் பேச மாட்டேன் என்று சொல்லப்பட்ட மெய்யான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இந்த காலத்துல அப்படி அல்ல. ஆனா இங்க நல்லா கவனிக்கணும், இந்த 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய் அல்ல. இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய ஜீவியத்துல எந்த அளவுக்கு பொய் பேசுறோம், எவ்வளவு நிறைய பொய் பேசுறோம், எதுக்கெல்லாம் பொய் பேசுறோம், எப்படியெல்லாம் பொய் பேசுறோம் என்பது கொஞ்சம் கவனிங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத 2 சம்பவம் பொய்யை குறித்து. ஒரு முறை நான் தேனியில போதகராக இருக்கிறேன். அப்போ ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்தார். அவர் நேற்றைக்கு நடந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேசிட்டார். எனக்கு பயங்கர கோபம்னா கோபம் 7 மடங்கு அக்கினி எழுப்பி அனல் மூட்டி விட்ட மாதிரி பயங்கர கோபம். தலையில இருக்கிற முடியெல்லாம் ஏஞ்சி நிக்குது. தாட்பூர் தஞ்சாவூர் ஆய்வுன்னு பயங்கர கத்தி சத்தம் போட்டு துள்ளி குதிச்சு ஏஞ்சி நின்று எந்திரிங்கிறார் அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாஸ்டர் இப்படி பயங்கர ஆவில நிரம்பிட்டார், அக்கினிகள் சொல்றாரு. சோத்திரம் ஜெபிக்காவே அபிஷேகம் இறங்குது. அவர் ரொம்ப நேரம் கடந்து கூட இருந்த இன்னொருத்தர் சொன்னாரு, பாஸ்டருக்கு பொய்ன்றது பிடிக்காது. நேற்று இந்த சம்பவம் நடந்தது உண்மை, ஆனா நீ அது இல்லவே இல்லைன்ற. அந்த சம்பவம் நடக்கும்போது பாஸ்டர் அங்கதான் இருந்தார். அவர் இருந்தது உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீ பொய் சொல்லிட்ட. அதுதான் அவருக்கு அவ்வளவு கோபம். அவர் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் கண்ணெல்லாம் கலங்கி போய் சொன்னாரு, ஒரு பொய்ய கேட்ட உடனே இவ்வளவு கோபமா பாசு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்னை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு அவ்வளவு பயப்படுவார். காரணம், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சத்தியம் என்று பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியம் என்பது பொய் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளது. இந்த பொய்க்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியம் ஏற்கனவே முன்பு நான் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா செட் ஒன்று நாங்க வாங்க போயிருந்தோம். அது நல்ல ஒரு கிறிஸ்தவ கடை. அது பேரே சோதரம் பைபிள்ல இருக்கிற பேரு. அப்புறம் அது நடத்துறவர் ஒரு கிறிஸ்தவர், நல்ல சபைக்கு போயிட்டு இருக்காரு. கர்த்தர் நல்லவர், அவங்க தாய் தகப்பை எல்லாமே கிறிஸ்தவம். அப்போ அவர்கிட்ட போய் நம்பி பேசி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம். நல்ல ஒரு மல்டிபிள் ஒருத்தர் கட்டெல்லாம் வேணும், அதுக்கு ஒரு சோஃபா வேணும் அப்படின்னு. கடைசியில் அங்கிருந்து ஒரு சோஃபா பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அதை பார்த்து நல்லா இருக்கணும், ஒரு கட்டிலுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். கட்டிலுக்கு ஆர்டர் பண்ணி ஒரு நல்ல பணமும் கையில கொடுத்தாச்சு. அவர் சொன்ன நாள்ல போய் நாங்க அந்த ஆர்டர் பண்ண கட்டில பாக்குறதுக்காக போறோம். பார்க்க போனா 4 பக்கம் 4 பலகையை மட்டும் அடிச்சு வச்சிருக்காரு. அது கொக்கி போட்டு மாற்ற மாதிரி. பலகைக்கு அடியில அடித்தட்டு கூட கிடையாது. மேல ஒரு பிளைவுட போட்டு மூடி வச்சிருக்காரு. என்ன கேட்டா, பாஸ்டர் கட்டில் ரெடி அப்படின்றாரு. எங்க ரெடினா இதுதான்றாரு. இது என்ன சுத்தி 4 பிளைவுடா இருக்குதே, மேலையும் பிளைவுட் போட்டிருக்கீங்க, கீழே அடியில ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், இது தரையோட அப்படிதான் இருக்கும். இது நீங்க பிளைவுட் நினைக்காதீங்க,
இது பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா சொல்ல வெறும் சாதாரண பிளைவுட மாட்டி வச்சிருக்கேன். இல்ல பாஸ்டர் இது அவ்வளவு ரேட்டு இவ்வளவு ரேட்டு. அப்போ அவர் பேசுறது பார்த்தேன், வாயை திறந்து நிறைய பொய். அதற்கு பின்பு அவருக்கு உண்டான சம்பவங்கள் பயங்கரமா நடந்தது. அப்ப என்ன சொல்ல வரேன், சத்தியம் என்பது பொய் கிடையாது. சத்தியம் என்பது எப்படி பொய் இல்லையோ, தேவ பிள்ளைகளாகிய நாமும் பொய்யர்கள் கிடையாது என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும். உலகத்து மனிதர்களுக்குமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக அது சத்தியமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த சத்தியமாய் இருக்கிறது இரண்டாவது என்ன? அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே. இங்கு ஒரு கருகலான சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா, இன்றைக்கு போதனைகள் நிறைய வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு விதமான போதனை, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விதமான விதத்தில் போதிக்கிறார்கள். சிலர் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை போதிக்கிறாங்க, சில கிருபைதான் பிரதானம் என்று போதிக்கிறாங்க, சில விசுவாசம் தான் முக்கியமானது என்று போதிக்கிறாங்க, சில செழிப்பு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் போதிக்கிறாங்க. இதற்கிடையிலே சில பரிசுத்தவான்கள் இன்னைக்கு சாகாம உயிரோட இருக்கிறாங்க. அவங்க உபத்திரவமும் பாடும் சிலுவையும் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அதை போதிக்கிறாங்க. இப்படி நிறைய போதனைகள் இருக்கு. ஆனா இங்க வசனம் ஒரு அழகான ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க. கர்த்தர் நல்லவன், உங்களுக்கு போதித்தபடியே. உங்களை தேவன் எந்த ஊழியத்துல எந்த ஊழியக்காரத்தை இணைச்சி வச்சு அவர் மூலமா அந்த ஊழியத்தின் மூலமா எந்த உபதேசத்தை எந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறாரோ அந்த போதிப்பின்படி அந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதுதான் நல்ல தேவ பிள்ளைக்கு அழகு. இன்னைக்கு நிறைய பேரு நிறைய ஊழியக்காரர்களை கையில வைத்துக் கொள்றாங்க, நிறைய ஊழியங்களை கையில வைத்துக்கிறாங்க. அந்த போதனைக்கும் இடம் கொடுக்கிறாங்க, இந்த போதனைக்கு இடம் கொடுக்கிறாங்க, அதையும் கேட்கிறாங்க, இதையும் கேட்கிறாங்க. கடைசியில் அவர்களால் எது சரியானதென்று கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே. எனக்கு ஆண்டவர் போதித்தாரு சொன்னா, நான் யாருடைய போதனையை கடைபிடிச்சேன்? நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேன், வேதத்தை போதிக்கிறவரா இருக்கிறேன். எனக்கு நான் யாருடைய போதனை கடைபிடிக்கிறேன்னா, நான் பரிசுத்தாவிக்கு முன்பா உண்மையை சொல்லணும்னா, எந்த போதகருடைய எந்த விதமான தேவ மனுஷனுடைய போதனையை முழுமையா நான் கடைபிடிக்கிறதே கிடையாது, கடைபிடிச்சதும் கிடையாது. எனக்கு போதித்தது, எனக்கு போதிக்கிறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவர் சொல்றதை நான் செயல்படுத்துறேன். என்னோட ஸ்தானாபதிகள் கண்காணிகளுக்கு தெரியும், எந்த ஊழியமானாலும் எடுத்தேன் கவிழ்த்துன்னு வேகமா செய்யாம அதை கேட்டு தெரிஞ்சு அப்புறம் ஜோம் பண்ணி ஒரு வெளிப்பாடு கிடைச்சி அதுக்கு ஆட்களை கொடுத்து அதுக்கு வசனத்தை கொடுத்து எல்லாம் முற்றுப்புள்ளி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஊழியத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். ஏன்னாக்கா அது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்து எல்லாமே அவர்கிட்ட கேட்கறது, அவர்கிட்ட சொல்றது, அவர்கிட்ட பேசுறது. நேற்றைக்கு சென்னை ஊழியத்தை முடிச்சுட்டு நீண்ட பயணமா பேருந்தில் வந்துட்டு, அப்ப மூத்த மகன் எபி சாம்ராஜா நேற்றைக்கு ராத்திரி செய்தி கொடுப்பதற்காக ஆயத்தமாயிட்டு இருந்தார். அப்போ அவர் எந்த செய்தி எடுத்தாலும் கொடுப்பதற்கு முன்பா ஒரு முறை என்கிட்ட சொல்லி நிறைய கரெக்ஷன் பார்ப்பார். இல்லாடி இது எதுக்கு இந்த வசனம் இது எடுத்திருக்கிறேன், இதுல ஏதாவது சொல்லணுமா, இது கரெக்டா இருக்கதா, நிறைய என்கிட்ட டவுட் கேட்டுக்குவார். அப்போ அதெல்லாம் நான் நிறைய சொல்லுவேன், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவரு நல்ல இன்னும் கொஞ்சம் தட்டி கொடுத்து அது சரிதான் பரவாயில்ல வித்தியாசமா அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொன்ன, நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நான் ஒரு 199 பிரசங்க தலைப்புகள் அனுப்புறேன், அதுல ஒரு தலைப்பை எடுத்து நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னாரு. அப்புறம் பிரசங்கம் எடுத்தாச்சு. திரும்ப நான் கேட்டேன், இதுல இருந்தா எடுத்தியாமான்னு. ஆமா டாடி, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டேன். உங்களுடைய பிரசங்கமே தனி,
நீங்க எல்லாமே வெளிப்பாட்டுபடி பேசுறீங்க. பிரசங்க குறிப்பு எடுக்கிறது கிடையாது, பணவாசனம் எடுக்கிறது கிடையாது, இனவாசனம் எடுக்கிறது கிடையாது, பேப்பரை எழுதுறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. பிரசங்கத்துக்கு உட்காருங்க, அது பாட்டுக்கு குற்றால தண்ணி மாதிரி வந்துகிட்டு இருக்குது, நீங்க பாட்டுக்கு போயிச்சுட்டு இருக்கு. உங்களது எல்லாமே வெளிப்பாட்டு அபிஷேகம். அதோடைய மெத்தட் வேற யாருமே பண்ண முடியல, இன்னைக்கு வரைக்கும் என்னாலையும் முடியல. ஆனா நான் எடுக்கிறது கேட்டு தெரிஞ்சு உட்கார்ந்து எடுக்கிறேன். ஆனா எனக்கும் இந்த கிருபை வேண்டும் அப்படின்னா, அப்போதான் நான் கர்த்தரை துதிச்சேன். பரவாயில்ல, நம்ம ஊழியம் யார்ட்டையோ கற்றுக்கொண்டதை இங்கேயே கேட்டதை கொண்டது பிட்டடிச்சு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியமா இல்லாம, எனக்கு தேவன் எதை போதித்தாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். எனக்கு எதை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு போதிக்கப்பட்டபடியே உங்களுக்கு போதிக்கிறேன். இன்னொருத்தர் கற்றுக்கொண்டதை அல்ல. அந்த சோத்திரம் தேவன் போதித்தது. அப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துல வைத்திருக்கிறாரா, இந்த போதனையிலே நிலைத்து நில்லுங்க. இங்கு தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா, இதில் இன்னும் நிறைய கற்று தேருங்க. உங்களுக்கு போதிக்கப்பட்டபடி நீங்கள் செய்யுங்கள். நிறைய போதனைகளை தேடி நீங்கள் அலையாதீங்க, ஓடாதீங்க. நீங்க சொல்ற இந்த இயேசுவின் வல்லமை ஊழியம் மட்டும்தான் ரொம்ப பர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரி. வேற எந்த மினிஸ்ட்ரியும் சரி கிடையாது. நம்ம ஊழியம் ஒண்ணுதான் உண்மையானது இப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் அதை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா எல்லா ஊழியத்தை விட இயேசுவின் வல்லமை ஊழியோடு பெரிய ஊழியமும் கிடையாது, சிறந்த ஊழியமும் கிடையாது. ஆனால் நான் சொல்ல வேண்டிய சத்தியம், தேவன் உங்களை இங்கு இணைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கலப்படம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமா ஒரு நாளைக்கு 3 முறையும் மற்ற பல விதத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப தேவன் போதிக்கிற இந்த போதனையில் நீங்க நிலைத்து இருந்தால், அங்கேயும் இங்கும் அழையாது இருந்தால், ஒரு தேவ கிருபையும் தைரியமாய் சொல்லுவேன், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களையும் போதகராய் மாற்றுவார், உங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார், உங்களையும் பாடகர்களாய் மாற்றுவார், உங்களையும் நல்ல டீச்சர்ஸாய் மாற்றுவார், உங்களையும் கர்த்தர் மெய்ப்பராய் மாற்றுவார். போதித்தபடியே உங்களுக்கு எங்கே எது அதிகமா போதிக்கப்படுது. இந்த கடைசி காலத்துல நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் அப்படியே பயங்கரமா மேடையில் ஜெபிக்கிறார், முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. திடீரென்று ஜெர்மனியின் ஜெபத்தை நடத்திட்டு ஊழியக்காரர் சொன்னது, இந்த பாருங்க என் கையில தங்கமா வந்து கொட்டுது, கையெல்லாம் தங்கமா மின்னுது பாருங்க, இப்ப நான் ஜெபிக்க போறேன், எல்லார் மேலும் தங்க பஸ்பம் வந்து விழப்போகுது, ஓ எல்லார் மேலும் தங்க விழப்போகுதுன்றார். அவர் ஜெபம் பண்ணிட்டு கேட்கிறாரு, யார் யார் மேல தங்கம் இருக்கு காட்டுங்க அப்படின்னா, ஆளாளு கையிட்டு என் மேல தங்க பொடி விழுந்திருக்கு, என் மேல தங்கவே பீஸ் விழுந்திருக்கு, இந்த தங்கமா மின்னுது, என் முடியெல்லாம் தங்கமாயிடுச்சு, ஆளாளு சொல்றாங்க. இது பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன பயம்னா, இந்த கடைசி காலத்துல விதவிதமான வித்தியாசமான ஊழியங்கள் எல்லாம் தலைமைச்சு. அவங்களும் ஆவியானவர் தான் சொல்றாங்க, அவங்களும் வேதத்தை தான் சொல்றாங்க, அவங்களும் அந்நிய பாஷையில தான் பேசுறாங்க, அவங்களும் நல்லா துள்ளி குதிச்சுதான் பண்றாங்க. இங்க நம்மளும் அந்நிய பாஷை தான் பேசுறோம், நம்மளும் சத்தியத்தை தான் பேசுறோம், நம்மளும் ஜெபிச்சுதான் செய்யறோம். அவங்க நம்ம செய்யற எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க, அவங்க செய்யற எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். ஆனா நம்மளை விட அந்த கிரிய வேறு விதமா இருக்குது. இத பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா ஜனங்கள் எந்த அளவுக்கு மழுமழுங்கி போகிறார்கள் என்றும், ஜனங்களை எவ்வளவு சுலபமா கவர்ந்து இழுக்கிறார்கள் என்பதும், இதெல்லாம் நிலைத்திருக்கிற ஊழியங்கள் கிடையாது. அதனால சத்தியம் என்பது என்ன? முதலாவது அது பொய் கிடையாது. 2வது அது உங்களுக்கு அழகாய் ஒரு இடத்துல உட்கார வைத்து ஒரு மனுஷனுக்கு இதை வச்சு ஒரு ஊழியத்துல வச்சு போதிக்குதுன்னா அந்த போதனையிலே நிலைத்து நெல்லுங்க, அது ரொம்ப நல்லது. நேரம் இல்லாதபடினால் சுருக்குகிறேன். 3வதாக அது சத்தியமா இருக்கிறது. எது சத்தியமாயிருக்கிறது? அந்த 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. என் அன்பு சகோதரி,
என் அன்பு சகோதரனே, வாய் நிறைய நீங்க வசனம் பேசலாம், உதடு நிறைய சத்தியம் பேசலாம். வீட்டிலே, பைக்கிலே, காரிலே, வாகனத்திலே, உங்க ஆபீஸ்ல, கம்பெனியில, எல்லா இடத்துலும் வசன போர்டு நிறைய மாட்டி வைக்கலாம், விதவிதமான வசன ஸ்டிக்கரை ஒட்டி வைக்கலாம். இதெல்லாம் நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா அதை விட சத்தியம் என்பதின் உண்மையான தாற்பயம் என்ன தெரியுமா? எந்த சத்தியத்துக்கு நாம் கழுத்தை கொடுத்தோமோ, எந்த சத்தியத்துக்கு நாம் இருதயத்தை தாழ்த்தினோமோ, அந்த சத்தியத்துல முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சத்தியத்துக்காக நாம் நிலைத்து நின்று ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தப்பட வேண்டும். அன்பிலேயே பிரதான அன்பு ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்கிற அன்பு. அப்ப சத்தியத்துக்கு பல பெயர் இருந்தாலும் அதுல ஒரு பெயர் அன்பு என்பதுதான். அந்த அன்பு என்கிற சத்தியத்துக்காக நாம் உயிரை கொடுக்கிறதுக்கும் ஆயத்தமாக வேண்டும். அப்போ அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்கணும். தயவு செய்து சத்தியத்தில் நிலைக்க முடியாதபடிக்கு உங்களை பின்வாங்க பண்ணுகிற, அல்லது உங்களை அலைக்கழிக்கிற, அல்லது ஏதோ மார்க்க பேதத்துக்குள் நடத்துகிற இந்த தீய காரியங்களை விட்டுருங்க. அவைகளை விட்டு வெளியே வாங்க. சத்தியத்துல நிலைத்து நில்லுங்க. அந்த சத்தியம் ஒண்ணுதான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். இயேசு எவ்வளவோ உபதேசம் பண்ணினார். அதுல சிறந்த ஒரு பெரிய உபதேசம் என்ன தெரியுமா? யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அந்த பிதாவினிடத்தில் போறதற்கு ஒரே வழி சத்தியம். இந்த சத்தியத்தில் நிலைத்து நில்லுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? சில நேரத்துல நம்மை கரைப்படுத்த வேண்டிய கட்டாய நிலைமை வரும். ஒரு பெரிய கல்யாண வீட்டுக்கு போவீங்க, பணக்கார கல்யாணம். அங்க உங்களை விட உயர்ந்த மனிதர்கள் வந்திருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த கல்யாண வீட்டு பெரியவர் உங்களை ரொம்ப மரியாதை பாராட்டி வாங்கன்னு கூப்பிடுறாரு, கட்டி அணைக்கிறாரு, கையை பிடிச்சு கூட்டு போறாரு, பந்தியில உட்கார சொல்றாரு, முன்னாடி நிக்க வைக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. கிளம்பி போகும்போது அவர் ஒரு தட்டை கொடுத்து, இந்தாங்க இதை கையில எடுத்துக்கோங்க, வாயில போட்டுக்கோங்க, போட்டுட்டு போங்கன்றாரு. அதுல பார்த்தா சுண்ணாம்பு இருக்குது, பீடா இருக்குது, கோயில் இருக்குது, வாசனை திறவைய இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுது. வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டா நம்ம கையெடுத்து கும்பிடுறோம், கையை பிடிச்சு குலுக்கணும், கையை பிடிச்சு குலுக்குறோம், சாப்பிட கூப்பிட்டு போனா சாப்பிடுறோம், முன்னாடி உட்காருங்கன்னா முன்னாடி உட்காரோம். எல்லாருக்கும் முன்னாடி அவர் நமக்கு பாராட்டின எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா அதே சமயத்துல கிளம்பி போகும்போது வெத்தலை பாக்கி பீடாவை கொடுத்து இதை கொஞ்சம் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னா, எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு. அவரே ஒரு பீடாவை எடுத்து கையில கொடுக்கிறாரு, இப்பே போடுகிறாருன்னா அந்த இடத்துல அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் நாம் சத்தியத்திலே நிலைத்து நிற்கிறவர்கள். நாம் ஆத்மாவை மட்டும் கரைப்படுத்தாமல் காக்கிறவர்கள் அல்ல, நம்முடைய சரீரத்தையும் கரையில்லாமல் காத்துக்கொள்ள வேண்டியது. அதுக்கு பேர் தான் சத்தியத்திலே நிலைத்து நிற்பது. சில நேரத்தில் அன்பின் நிமித்தம் சத்தியத்தை காலில் போட்டு மிதிக்க வேண்டியது வரும். சில நேரத்தில் சிலருடைய சூழ்நிலை நிமித்தம் சத்தியத்துக்கு எதிராய் நடக்க வேண்டியது வரும். சில நேரத்தில் இந்த உலகத்தின் வாழ்க்கை நம்மை சத்தியத்தை மறுதலிக்க வைக்க வேண்டியது வரும். அது காலில் போட்டு மிதிக்க வேண்டியதாய் வந்தாலும், மதிக்காமல் இருக்க வேண்டியதா வந்தாலும், மறுதலிக்க வேண்டியதா வந்தாலும், ஜீவனே போனாலும் சத்தியத்தை மாத்திரம் நாம் மறுக்க கூடாது. அந்த சத்தியத்துக்காக நாம் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும், எதையும் விடுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். நீங்க எத்தனை பேர் நிறைய புக்கு படிக்கிறீங்கன்னு தெரியல. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய அந்த பழமையான நான் சொல்ற முன்னணி மிஷனரி புஸ்தகங்களை படிங்க. C.T. ஸ்டட் என்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் நல்லவர். காரல் பெக்கர் என்கிறதான ஒரு மனுஷன், இன்னும் ஜான் பின்னிகின், இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே சொல்றோம். ஹட்சன் டெய்லர், இவங்களெல்லாம் படிச்சு பாருங்களேன். இவங்களெல்லாம் இந்த மிஷனரி புக்ஸை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த சத்தியத்துக்காக எல்லாத்தையும் விட்டவங்க, எல்லாவற்றையும் இழந்தவங்க.
அந்த சத்தியம் ஒண்ணு மட்டுமே போதும் என்று சொன்னவர்கள். ஒரு கர்த்தர் நல்லவன். என் தமிழ்நாட்டிலே ரொம்ப அருமையான சுதந்திரம் ஜெபத்தை நடத்தின ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. அவர் தன்னுடைய சாகர வரைக்கும் ஜெபத்துக்காகவே ஜீவனை கொடுத்தார், ஜெபத்துக்காகவே வாழ்ந்தார். ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்படி சத்தியத்துக்கு நிலைத்து நின்றவர்கள் நிறைய பேர் இந்த சுதந்திரம் 2000வது காலத்துல நிறைய பேர் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அவங்க எவ்வளவு உறுதியா இருந்தாங்க, எவ்வளவு விசுவாசத்துல இருந்தாங்க, எவ்வளவு தரிச்சு நின்னாங்க, சத்தியத்துக்காக என்னெல்லாம் பண்ணினாங்கன்னு பார்த்தாலே இந்த 1 யோவான் 2:27 சொல்லுகிறபடி அந்த சத்தியத்துக்கு நம்மால் நிலைத்து நிற்க முடியும். ஆம், அதனாலதான் அந்த வேதம் சொல்லுகிறது, அது சத்தியமாயிருக்கிறது. சத்தியமாயிருக்கிறது என்பது முதலாவது பொய் இல்லாதது. 2வது, உங்களுக்கு அந்த சத்தியம் எதை போதிக்கிறதோ அந்த போதனையை பிடித்துக் கொள்வது, அதிலே உறுதியாயிருப்பது. 3வது, உலகத்தின் எந்த நிர்வாணமே ஆக்கப்பட வேண்டி வந்தாலும் சத்தியத்துக்காக நிலைத்து நிற்பது. இந்த 3 காரியம் நமக்குள் உறுதியாய் வந்து விட்டால், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஓ நாம் சத்தியத்தின் பிள்ளைகளாய் மாற முடியும். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதே 1 யோவான், அதே 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்குள்ளாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அவர் வரும்போது வெளிப்படும் அளவுக்கு நாம் அவருடைய சத்தியத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். மனுஷனுக்கு முன்பா வெட்கப்பட்ட பிரச்சனையே கிடையாது. கல்யாணம் பண்ண குடும்பத்துக்கு முன்பா வெட்கப்பட்ட பிரச்சனையே கிடையாது. அல்லது மற்ற மார்க்கத்தார் நம்ம வெட்கப்படுத்தினா பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்து வரும்போது அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் நாம் கைவிடப்படுவோம். பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டி போயிருவாங்க, நம்ம இங்க இருந்துருவோம்னாக்கா, அதுதான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற வெட்கத்திலேயே மிகப்பெரிய வெட்கக்கேடு. அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் அழகாய் சொல்லுகிறார். அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாகும்படிக்கு, ஆண்டவரே நானும் நிக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நானும் ஆயத்தமா இருக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் வருவதற்கு இப்பொழுது ஆயத்தம் ஆயிட்டேன், ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே சத்தியத்துக்காக நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சத்தியத்துக்காக நிலைத்து நிற்கிறவர்கள் தேவனுடைய வருகையை இழக்க மாட்டார்கள், ராஜ்யத்தை இழக்க மாட்டார்கள். இன்றைக்கு கேட்ட அற்புதமான 3 சத்தியம், அது சத்தியமாயிருக்குது. நம்பர் 1, அது பொய் அல்ல. 2வது, நமக்கு போதிக்கப்படுகிற உபதேசத்துல, நமக்கு போதிக்கிற ஊழியத்துல அங்குமிங்கும் ஓடாமல் நிலைத்து நிற்போம். 3வது, எந்த நிலைமை வந்தாலும் சத்தியத்துக்காக நிலைத்து நிற்போம். இந்த 3 கிருபை உங்களை நிரப்புவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அது சத்தியமாயிருக்கிறது. நீர் கொடுத்த வேதம் சத்தியமாயிருக்கிறது. நீர் கொடுத்த அபிஷேகம் சத்தியமாயிருக்கிறது. நீர் தந்த பரிசுத்த ஆவி சத்தியமாயிருக்குது. அந்த சத்தியம் எனக்குள் இருக்கிறபடினால் நான் பொய்யன் அல்ல, நான் பொய் பேசுகிறவள் அல்ல. அந்த சத்தியம் எனக்குள் இருக்கிறபடினால் எனக்கு என்னத்தை போதிக்கிறீரோ, எந்த ஊழியக்காரரை கொண்டு, எந்த ஊழியத்தை கொண்டு கலப்படம் இல்லாத சத்தியத்தை போதிக்கிறீரோ அந்த போதனையிலே நடக்க எனக்கு பலன் தாரோ. ஆண்டவரே அது சத்தியமா இருக்கிறபடினால் வருகை வரைந்தோம். ஆண்டவரே நான் நிலைத்து நிற்கிறவனாய் என்னை பலப்படுத்துவோம் என்று சொல்லி
யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. கண்ணை மூடுங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்றதும் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நல்ல கண்ணை மூடுங்க. பிள்ளைகளையோ மற்றவங்களை பார்க்காதீங்க. நல்ல கண்ணை மூடி 2 கையை அப்படி மேல உயர்த்துங்க. நல்ல 2 கையை மேல உயர்த்தி இன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தையாண்டு சொல்லிருக்காரு. அது சத்தியமாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவியம் ஒரு சத்தியமாய் இருக்கட்டும். நம்முடைய ஊழியம் ஒரு சத்தியமாய் இருக்கட்டும். நம்முடைய கிரியைகள் ஒரு சத்தியமாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய சத்தியமாய் மாற்றும்படி எல்லாரும் கண்ணை மூடி 2 கைகளை மேல உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லி, உங்களுடைய சத்தியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று 2 கையை உயர்த்தி எல்லாரும் சதுரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, அது சத்தியமாயிருக்கிறது. அது பொய் அல்ல. உங்களுக்கு போதித்தபடியே வருகையை எதிர்கொள்ளும்படிக்கு தைரியமாய் அவரில் நிலைத்திருங்கள் என்று சொன்னான். நாங்கள் பொய் பேசுகிற ஒரு கிறிஸ்தவளாய் இராதபடி, பொய் பேசுகிற வாய் திறக்கப்பட்ட பிரேதக்குழி, பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும் என்று சங்கீதம் 63 சொன்னீரே. நாங்கள் பொய்யை மழையாய் பொழிந்து அதனால் எங்கள் தொண்டை அடைக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் சத்தியவான்கள், சத்தியவதிகள் என்பதற்கு அடையாளமாய் பொய்யே பேசாத ஒரு தேவ மகளாக, தேவ மகனாக, தேவ பிள்ளையாக எங்களை மாற்றுவீராக. 2வது, நீர் எங்களுக்கு போதிக்கிற அந்த போதனை, அந்த உபதேசம், அந்த சத்தியம் கலப்படம் இல்லாத சத்தியம், ஆண்டவரே சத்தியத்தோடு சத்தியத்தை இணைத்து காண்பிக்கிற அந்த உபதேசத்துல நிலைத்து நிற்க உதவி செய்யும். மதிமயக்குகிற, மூளை சலவை பண்ணுகிற, குதூகலிக்க பண்ணுகிற, கடைசி காலத்துல நிறைய மேஜிக்கல் மினிஸ்ட்ரி பண்ணுகிற அந்த ஆண்டவரை எந்த உபதேசத்துக்கும் நாங்கள் செவி சாய்க்காதபடி தேவரீர் காத்து கொள்ளுவீராக. ஆண்டவர் காத்து கொள்ளுவீராக. அந்த போதிக்கப்படுகிற சத்தியம் நிலைத்திருப்பதாக. ரொம்ப முக்கியமாய் உங்களோட வருகையிலே கைவிடப்பட்டு வெக்கம் என்கிற மிகப்பெரிய வெட்கக்கேடை அனுபவிக்காதபடி அந்த வருகையிலே சந்திப்பதற்கு நானும் ஆயத்தமாய் இருக்கிறேன். எனக்குள் சத்தியம் இருக்கிறது. ஆண்டவரோடு பறக்க நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய அதற்காய் நிலைத்து நிற்கிற ஒரு ஆண்டவரை தேவ பிள்ளைகளாய் மாற்றுவீராக. சத்தியத்துக்காய் நிலைத்து நிற்க உதவி செய்யும். சத்தியத்துக்காக உயிரை கொடுக்க உதவி செய்யும். சத்தியத்தை மறுதளிக்கத்தக்கதான கரைப்படுத்தக்கூடிய எந்த சின்ன சிற்றின்ப காரியங்களானாலும் அதை வெறுத்து ஒதுக்க உதவி செய்யும். தேவனுடைய சத்தியமே நிலைத்திருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். கூட்டத்தை பொறுப்பாய் நடத்தினவர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை செய்தவர்களை ஆசீர்வதியும். இந்த கிருபையின் சத்தியத்துக்கு வந்து தங்கள் செவிகளை சாய்த்த எல்லா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கிருபையும் தயவும் தாங்குவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.